தனுசு ராசி. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டதாம் ஒரு பாட்டு ஒன்று இருக்குதுங்களா, கருடா சௌக்கியமா, இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. எவ்வளோ அழகான ஒரு பாட்டு இல்லையா? அதாவது பரமசிவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பாராம். நடக்கிற சந்தோஷங்கள், நடக்கிற லீலைகள், மற்றவங்க என்னென்ன பண்ணுறாங்களோ இது எல்லாத்தையுமே இந்த பரமசிவன் என்ன பண்ணுவாரா, தனுசு ராசிக்கு எப்படி ஒரு பிளான் கொடுக்குறாருன்னா, நம்பிக்கையானவர்கள் யாருன்னு கேட்டால் தனுசு ராசியை தான் சொல்லணும். ஒரு நல்ல நம்பிக்கையான ஒரு ஆளை என்னை கூப்பிடுப்பா, நான் வேலைக்கு வேணும், நம்பிக்கையான ஆளை கூப்பிடுப்பா அரசியலுக்கு, அவங்கள அதிகாரப்படுத்தவங்களாக நான் ஆக்கணும் அப்படின்னா தனுசு ராசிக்காரங்களை தைரியமாக கூப்பிடலாம். அப்படிப்பட்ட நம்பிக்கைக்குரிய மனிதர்களை சந்திக்க போகிறீங்க. உங்கள் நம்பிக்கையினால் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுது. இதுவரைக்கும் நீங்கள் இருந்த காலகட்டத்தில் எனக்கு நான் ஒரு ரெகக்னைசேஷன் எனக்கு கிடைக்கல, ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, எனக்கு இவ்வளோ திறமை இருக்குது, நான் இவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்கிறேன், இவ்வளோ நல்ல மனுஷியாக இருக்கிறேன், என்னை ஏன் இந்த இடத்துல இவங்கெல்லாம் அவமதிச்சிட்டாங்கன்னு நீங்கள் நினச்ச அந்த காலத்தில் இப்போ உங்களுக்கு அவமதிப்புகள் நீங்கி மதிப்பு, மரியாதை, உயர்வு ஏற்பட போகுது. இதுதான் இந்த நேரம். அப்போ நீங்கள் யார்? கலியுகத்தில் பரதன். பரதன் தான். இன்னும் சொல்லப்போனால் சொல்லுவேன், ஹனுமான். உங்களுக்கு இருக்கிற அவ்வளோ பலம் இருக்குது. நன்றி விசுவாசம் உண்டு. உங்களுக்கு ஒருத்தவங்களை ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அவங்க உங்கள் நெஞ்சில் அவங்கள நிறுத்திடுவீங்க. உங்களுக்கு ஒருத்தவங்களை ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அவங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டீங்க. அவங்க பாதத்தை வச்சுக்கிட்டு ராஜ்யமே நடத்தக்கூடியவர்கள். இந்த பிறவியில் நீங்கள் பரத பிறவி. கெட்டவர்களே உங்கள் பக்கத்தில் இருந்து கெட்டதுக்கு பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தாலும் அதெல்லாம் வேணாயா, ஒருத்தவங்களை அழித்து நான் முன்னேறணும்னு அவசியம் இல்லை போ அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். நீங்கள் நாளைய சமுதாயத்துக்கு, நாளைய உலகத்துக்கு புண்ணியத்தை சேர்க்கக்கூடியவர்கள். உங்களுடைய செயலால் உங்கள் குடும்பம் அழியாது, உங்களுடைய செயலால் உங்கள் குடும்பம் வீணாக போகாது, உங்களுடைய செயலால் உங்களுக்கு இந்த கர்மா வராது. மனசாட்சிக்கு பயப்படக்கூடியவர்கள். மனசாட்சியோடு எனக்கு ரெகக்னைசேஷன் கிடச்சா நான் ஏற்றுக்கிறேன், இந்த சிபாரிசுங்கிற பேரில் எனக்கு வேண்டாம். தத்துவம் பேசுகிறவன், சிபாரிசு பேசுகிறவன், அடக்கி ஆளணும்னு நினைக்கிறவன், இவங்களெல்லாம் சுத்தமாக தனுசு ராசிக்கு பிடிக்காது. தன்னுடைய ஏதாவது ஒரு விஷயத்தை இன்னொருத்தவங்கள்ட்ட புகுத்துன்னு நினைப்பான் பாருங்க, அவனை சுத்தமாகவே பிடிக்காது தனுசு ராசிக்கு. ஏன் ஒருத்தவனை அடிமையாக்க நினைக்கிற? இந்த கேள்வியை இந்த கம்யூனிசம் பேசுகிறதுன்னு ஒன்று சொல்லுவாங்க. கம்யூனிசம்ங்கிறது ரொம்ப நல்ல வார்த்தை. அது நிறைய பேர் தவறாக புரிந்துக்கிட்டாங்க. இன்றைக்கி நான் அதை தப்பாக பேசலை, நான் செய்திகளை நல்லா தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், அதுதான் கம்யூனிசம். இந்த இடத்துக்கு அவன் வரணும், அந்த இடத்துக்கு இவன் வரணும், அது கிடையாது. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். பாகுபாடு பார்க்காத. ஒரு டயர் ஒரு காரு போகுதுன்னா ஒரு டயர்னால் போகுது. அந்த டயர் மட்டும் இல்லைன்னா கார் போகுமா? ஒருத்தன் சொல்லுவான் இன்ஜின் இல்லைன்னா போகுமா அப்படின்னுவான். இன்ஜின் இருக்கட்டும், டாப் இருக்கட்டும், கீர் இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், டயர் அவசியம். அந்த டயரு தான் அந்த ரோட்டில் தேயுது. மற்ற ஏதாவது ரோட்டில் தேயுதா? இந்த ரோட்டில் தேயிற டயருக்கு நீ மரியாதை கொடுன்னு சொல்கிறான். இவ்வளோ தான் கம்யூனிசம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பரதனாக ஏன் இந்த தனுஷை கொண்டு வரோம், ஹனுமனாக கொண்டு வரோம்னா, திறமைக்கு மரியாதை கொடுப்பவர்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள், பிரிவினைகள் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட இந்த தனுசு ராசிக்கு இந்த காலம் இவங்களுடைய எண்ணம் வெற்றி பெறும். இவங்களுடைய எண்ணம் வெற்றி பெறும். நீங்கள் ஏதாவது ஒரு வைராக்கியமாக ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த வைராக்கியம் சக்ஸஸ் ஆக போகுது. பல கோடிகளுக்கு நீங்கள் அதிபதிகள் ஆகலாம். உண்மையிலே சொல்கிறேன், பண வரவுகள், பதவி யோகங்கள் கிடைக்க போகுது. எளிமையாக சில நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க போகுது. மனம் பக்குவம் அடையுது. இப்போது யாருக்கிட்ட என்ன சொல்லணும், எதை சொல்லி என்ன பண்ணலான்றத முடிவுக்கு வரப்போகிறீங்க. சில ஆட்டத்தெல்லாம் கலைச்சிட்டு திருப்பி புது ஆட்டமே ஆட போகிறீங்க. நீங்கள் சில இதுக்கு வரைக்கும் நீங்கள் பயந்துக்கிட்டு இந்த ஆட்களை விட்டுட்டு புதுசாக ஒருத்தவனை எதுக்க போகிறீங்க.
பயப்படுறதுன்னு சம்மந்தம் இல்லாதவனுக்கு இவ்வளோ நாள் பயந்துட்டு இருந்திருக்கீங்க. இப்போ அதெல்லாம் காட்டி கொடுத்துருவோம் ஆண்டவன். ஆண்டவன் உங்கள் பக்கம் இருக்கிறான். இந்த தனுசு ராசி பக்கம் ஆண்டவன் சிவபெருமான் இருக்கார். நீங்கள் சிவனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்கள். புராதன ஆலயங்களுக்கு அடிக்கடி போங்க, சிவனை போய் பாருங்கள். டெய்லி பிள்ளையார கும்பிடுங்க. புதுக்கோட்டையில் புவனேஸ்வரி அம்மன் இருக்கா, அம்பாள் புவனேஸ்வரி அம்மன். முடிஞ்சால் அந்த புதுக்கோட்டை புவனேஸ்வரியை போய் ஒரு தடவை போய் பாருங்கள். தனுசு ராசிக்காரர்கள் புதுக்கோட்டைக்கு போயிட்டு புவனேஸ்வரி அம்மனை கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த புவனத்தை காக்கக்கூடிய அந்த அம்பாள் உங்களை இந்த புவனத்தில் பேசும் பொருளாக மாற்றுவாள். உங்களை பேரெடுக்க வைப்பா, உங்களுக்கு அந்தஸ்தை வாங்கி கொடுப்பா. நான் எனக்கு இந்த அந்தஸ்து கிடைக்கல, என்னை புறக்கணிக்கிறாங்க சார், என்னை தூக்கி எறிஞ்சிருக்காங்க சார், என்னை ஏன் சார் அவங்க விருப்பப்படலை, ஏன் எனக்கு வெற்றி கிடைக்கலன்னு நினைக்கிறீங்க பாருங்களா, உங்களுக்கு இப்போ அது கிடைக்கும். அந்த புவனேஸ்வரி போக முடியலன்னா இருக்கிற இடத்துலேருந்து புவனேஸ்வரியை முதல்ல வணங்குங்க. புவனேஸ்வரி அனுகிரகம் பண்ண போகிறா. நல்ல மனிதர்களோட நட்பு கிடைக்க போகுது. கருத்தாழம் மிக்க பேசக்கூடியவர்களோட அன்பு கிடைக்க போகுது. உங்களுக்காக சில பேர் குரல் கொடுக்க போகிறாங்க. தனுசு ராசிக்கு நல்ல நேரம். நம்ம எங்கேயாவது சொல்லுவாங்க இல்லையா, நான் விளங்காமே போய்டுவோம் உங்களுக்கு சார் அப்படின்வாங்க. இப்போ நம்ம விளங்க வேண்டிய நேரம், பல விஷயத்தை விலக்கி பேச வேண்டிய நேரம். நீங்கள் அதிகமாக வழிபாடு பண்ணுவது பைரவர், அகத்திய மகரிஷியை வழிபாடு பண்ணுங்கள், பைரவரை வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் பெண் தெய்வம் வழிபாடு அவசியம் தனுசு ராசிக்கு. அந்த பெண் தெய்வமாக யார் தெரியுமா? அதுதான் ரொம்ப முக்கியம். அபிராமி அம்பாளை வழிபாடு பண்ணுங்கள். அபிராமி, புவனேஸ்வரி, இந்த அம்பாள். அதில் புவனேஸ்வரி ஃபஸ்ட்டு, அடுத்தது பெண் தெய்வம் அபிராமி. இந்த புவனேஸ்வரி புதுக்கோட்டையில் இருக்கிறா அம்பாளை போய் அவசியம் பாருங்க. அந்த அம்பாள் புவன மாதா அவங்க பக்கத்தில் இருப்பாள். அவங்கள்ட்ட மனம் விட்டு பேசுங்க, குறைகளை பேசுங்க. அம்மா புவனேஸ்வரி எனக்கு இது நடத்தி கொடு அப்படின்னு சொல்லுங்க. இந்த தனுசு ராசிக்காரரை உயர்த்தி கொடுப்பான். நீங்கள் நடத்தி தான் கொடுக்க சொன்னீங்க, அவள் உயர்த்தி விடுவான். அபிராமி அந்தாதி படிங்க. உங்கள் வீட்டில் அபிராமி அந்தாதி ஒலிக்கணும். ஓட விடுங்க, யூடியூப்பில் போட்டு ஓட விடுங்க. உங்களுக்கு வர தரித்திரம், கஷ்டம், நஷ்டம் எல்லாம் விலகிடும். உங்களை யாரெல்லாம் தூக்கி தூத்துனாங்களோ அவங்களாம் தூள்தூளாயிடும். நல்லா வந்துடுவீங்க. தனுசு ராசிக்காரர்கள் இதை மட்டும் பதிவு பண்ணிக்கிறேன். ஹனுமான், நீங்கள் உங்களுடைய மனசில் யார் அன்பு பெற்றாங்களோ அவங்கள நீக்காதீங்க. யாருக்காகவும் ஒருத்தவங்களை நீங்கள் யாரை மனசில் தூக்கி வச்சிங்களோ அவங்கள வெளியில் எடுக்காதீங்க. இப்போ உங்களுக்கு மனசு தோணும், இவங்களை வச்சுக்கலாமா வச்சுக்கக்கூடாதா, இவங்களை நவுத்தணுமா நவுத்தக்கூடாதா, அப்படிலாம் தோணும். வேண்டாம். அவங்க தான், அவங்க கெட்டவங்களா வேணாலும் இருக்கட்டும், அவங்க நல்லவங்களாக மாறுவாங்க. ஒரு எடுத்த முடிவை இப்போ மாற்ற வேண்டாம். இப்போ ஒரே ஒரு விஷயந்தான், ஆட்டத்தை மாற்றி விளையாடணும். எப்படி ஆட்டத்தை? நம்ம இது வரைக்கும் நமக்கு தகுதியான ஆளை எதிரியாக முடிவு பண்ணலை, தகுதி இல்லாதவனுக்கு பயந்துக்கிட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் அவனை தூக்கி எறிஞ்சிட்டு தகுதியானவனை உங்களுக்கு முன்னாடி நிப்பாட்டுங்க. நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. உங்களுக்கு தனுசு ராசிக்கு இப்போ சப்போர்ட்டிங் டைம் ஆரம்பம். பணம் பல வழியில் வரும். பணத்தை சேவிங்ஸ் பண்ணுற எண்ணம் வரும், பணத்தை உயர்த்தக்கூடிய எண்ணம் வரும். உங்களுடைய அன்பு பல பேருக்கு புரிய வரும். இது ஒரு நல்ல நேரம், அற்புதமான நேரம். இந்த நேரத்தில் உங்களுக்கு புவனேஸ்வரி மாதா மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பாள். பைரவரை மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வீடு நிலம் சம்பந்தமான விஷயங்கள் இழுபறியாக இருந்தது, வீட்டுக்குள்ளே ஒரு அங்கீகாரம் கிடைக்காம இருந்தது, குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் தீரப்போகுது. இன்னும் சொல்லப்போனால் ஓப்பனாக சொல்கிறேன், ஜாக்பாட் அடிக்கும், லக்கு கிடைக்கும். என்றைக்கோ சேர்த்து வச்ச காசு இப்போ கிடைக்க போகுது. என்றைக்கோ சொத்து பிரிக்க வேண்டிய சொத்து இப்போ பிரிக்கப்பட போகுது. என்றைக்கோ நடக்க வேண்டிய பணம், கிடைக்க வேண்டிய பணம் இப்போ கிடைக்க போகுது. இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருப்பீங்க, மறந்துருப்பீங்க, இப்போ கிடைக்கும். எதிர்பார்க்குற பணம் குவியலாக மாறப்போகுது, கிடைக்க போகுது. சும்மா வார்த்தைக்கெல்லாம் சொல்லலை, இதான் நேரமே. அதான் சொல்கிறேன், பரதன் ஆட்சி மேலே விருப்பப்பட்டவன் கிடையாது. அரசாங்கத்தின் மீது எனக்கு நான் அரசாளணும்னு நினைக்கல. அண்ணனுக்கு பதில் அரசாண்டான். ஆனால் அண்ணனுடைய பாதத்தை தான் அந்த சிம்மாசனத்தில் வச்சுருந்தானே தவிர அவன் போய் உட்காரவே இல்லை. இந்த எண்ணம் கொண்டவர்கள் தான் இந்த தனுசு ராசிக்காரர்கள். உங்களுடைய எண்ணம் உங்களை உயர்த்தும். இவ்வளோ நாள் உங்களுக்கு சிரமப்பட்டிருப்பீங்க, வருத்தப்பட்டிருப்பீங்க, வீழ்ந்துட்டோமே நினைப்பீங்க. நீங்கள் வீழவில்லை, வீழற மாதிரி நடிச்சிருக்கீங்க மற்றவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. இப்போ ஆண்டவன் பார்த்தான், இனிமேல் நீங்கள் வீழக்கூடாது, எழுந்துடும் அப்படின்னு உங்களை எழுப்பி விடுறான். இது ஒரு நல்ல நேரம்.
தனுசுக்கு பக்காவாக பிளான் போடக்கூடிய டைம். ஒன்று சொல்கிறேன், எல்லாரையும் ஒன்றிணைத்து எல்லாருக்கிட்டையும் நீங்கள் பேச போகிறீங்க. பகையே இல்லாத ஒரு உலகத்தை பார்க்க போகிறீங்க. யாரெல்லாம் நீங்கள் பகையாக உங்களை நினச்சாங்களோ அவங்கள்ட்ட போய் தைரியமாக கை கொடுத்து பேச போகிறீங்க. பகையை வெல்ல போகிறீங்க. இது ஒரு பலம் கொடுக்கக்கூடிய நேரம். நிச்சயமாக பைரவரை கும்பிடுங்க. காலபுருஷன் உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணக்கூடிய நேரம் ஆரம்பமாயிட்டு. நீங்கள் பேசும் பொருளாக இருக்க போகிறீங்க. இனிமேல் பாராட்டும் பொருளாக இருக்க போகிறீங்க. புவனேஸ்வரி பல யுகங்களில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு தீர்க்க போகிறா. வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகங்கள் கிடைக்க போகுது. திடீர் பயணங்கள் அனுகூலமாக போகுது. பணத்தை எப்படி பெரட்டலாம், பணத்தை எப்படி கொண்டு போகலாங்கிற ஐடியா வரப்போகுது. நல்ல சிந்தனைகள் துவங்கக்கூடிய அற்புதமான நேரம் தனுசு ராசிக்கு. நல்லதே நடக்கும். சகோதரர்களே, சகோதரிகளே, நண்பர்களே, நமக்கு எப்பெல்லாம் ஒரு வலி வருகிறதோ, எப்பெல்லாம் ஒரு பெயின் ஏற்படுதோ அப்பெல்லாம் தான் தெய்வத்தை வணங்குவோம். உண்மையிலே சொல்கிறேன், யாருக்கிட்டேயும் போய் நீங்கள் முறையிடுறதை விட தெய்வத்துக்கிட்ட முறையிடுங்க. நான் சொன்ன இந்த பெண் தெய்வத்துக்கிட்ட முறையிடுங்க. ஒவ்வொரு நாளும் டெய்லி காலையில் விளக்கேற்றி வச்சுட்டு விநாயகரை வழிபாடு பண்ணிவிட்டு இந்த பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். சாயந்தரம் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி அந்த பெண் தெய்வத்திட்ட பேசிட்டு படுங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இது வேறு ஒன்றும் பரிகாரம்லாம் நான் சொல்லவே இல்லை. அந்த பெண் தெய்வம், நான் எந்த பெண் தெய்வம் சொல்லியிருக்கிறோனோ அந்த பெண் தெய்வத்துக்கிட்ட பேசுங்க. இன்றைக்கி இப்படி நடந்ததுமா, இன்றைக்கி இந்த இடத்துல நான் பிரச்சனையை சந்தித்தேன், இன்றைக்கி இந்த இடத்துல நான் வருத்தப்பட்டேன், இன்றைக்கி இந்த ஆள் என்னை அவமானப்படுத்தினார், இந்த ஆளுக்கு நான் இதை கொடுத்தேன், எல்லாத்தையும் சொல்லுங்கள். ஒரு 15 நிமிஷம், டெய்லி 15 நிமிஷம் எடுத்துங்க. காலையில் ஒரு விளக்கேற்றுங்க. இன்றைய நாளை நீ தான் நல்ல விதமாக ஆக்கணுமான்னு அந்த பெண் தெய்வத்தில் ஒரு அப்ளிகேஷன் போட்டுருங்க. விநாயகரை வேண்டிட்டு அடுத்தது சாயரிச்ச கண்டிப்பாக தூங்குறதுக்கு முன்னாடி 15 நிமிஷம் அந்த அம்பாளை போய் உட்காந்து வழிபாடு பண்ணுங்கள். இல்லை படுத்துக்கிட்டு வழிபாடு பண்ணுங்கள், உட்காந்துட்டு வழிபாடு பண்ணுங்கள், சோஃபாவில் சாஞ்சிக்கிட்டு வழிபாடு பண்ணுங்கள். ஏதோ ஒன்று பேசுங்க. வழிபாடுனா கையெடுத்து கும்பிட சொல்லலை, பேசுங்க. அவள் பக்கத்தில் உட்காந்துருக்கா, நீ என் பக்கத்தில் உட்காந்துருக்கேன்னு ஒருத்தர் சொன்னாருடா, அதனால் நான் நம்பி பேசுகிறேன் உங்ககிட்டன்னு பேசுங்க. வேணா இன்னிலேருந்து ஒரு சேர் வேணாலும் போட்டுங்க. இந்த சேரில் அவர் உட்காந்துருக்கான்னு நம்புங்க, அந்த அம்பாள் உட்காந்துருக்கான்னு நம்புங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் மடியில் வந்து உட்காந்துக்கிறான்னு நம்புங்க. நான் சொல்கிறதெல்லாம் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வரும்போது நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. அவகிட்ட பேசி பாருங்கள். என் வழியை நீ தான் மாற்றணும், நான் எல்லாத்தையும் இன்றைக்கி உள்ளதை நான் ஒப்படைச்சிட்டேன், இந்த பிரச்சனையிலேருந்து நான் விடுபடணும், இன்றைக்கி உள்ளது இதுதான், என் மனசில் உள்ளது எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டு படுங்க. நல்லா இருப்பீங்க. அம்பாள் உங்களோட இருப்பாள். நீங்கள் அம்பாளை நினைக்க 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 அந்த வீட்டில் அந்த அம்பாள் நடக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அந்த வீட்டில் அந்த அம்பாள் நடக்கிறத பார்க்க முடியும். அந்த அம்பாள் உங்கள்கிட்ட பேசுகிறத பார்க்க முடியும். ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த அம்பாள் கட்டியிருக்கிற புடவை, பாவாடை, ஏதோ கலர் அது உங்கள் கண்ணு முன்னாடி தெரிய வரும். சம்பந்தமே இல்லாமல் அந்த அம்பாளுடைய படம் உங்கள் வீட்டுக்கு வரும். அந்த அம்பாள் எங்கேயோ ரூபத்தில் உங்களை காட்சியில் கொடுப்பா. அதுக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும். நம்புங்க, நம்பி பாருங்கள். நமக்கு இருக்கிற பெயின் எல்லாம், நமக்கு இருக்கிற மன வலியெல்லாம் மனுஷால்கிட்ட சொல்லி இன்றைக்கெல்லாம் எதுவுமே நடக்காது. சுவாமிகிட்ட தான் சொல்லணும், அதுவும் அம்பாள்கிட்ட தான் சொல்லணும், பெண் தெய்வத்திட்ட தான் சொல்லணும். எப்பேற்பட்ட ஆணுக்கும் சரி, அரக்கனுக்கும் சரி, ஒரு பெண் தெய்வம் தான் வழிகாட்டுவான். அதனால் பெண்ணை தெய்வமாக நினைங்க. அந்த பெண்ணுக்கிட்ட பேசுங்க, அந்த தெய்வத்திட்ட பேசுங்க. இன்னிலேருந்து உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பம். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஏற்படும். நீங்கள் என்ன பிரச்சனை, எனக்கு இந்த மாதிரி இந்த பிரச்சனை எனக்கு ஷார்ட் அவுட் பண்ணணும், இந்த வாரம் எனக்கு இது கிளியர் ஆகணும் நினச்சி பேசுங்க, நடக்கும். இந்த மாதம் இது கிளியர் ஆகணும் நினச்சி பேசுங்க, நடக்கும். நம்பி சொல்கிறேன், நெத்தியடி. நம்பினவங்க கெட்டு போக மாட்டீங்க, நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள்.